கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 89வது அதிகாரத்துல அவனுடைய நாமத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதில் உட்கார்ந்து பேசுறது பாதம் பணிந்தேன் என்னால் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு வல்லம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பாடனே சருவே வரப்பொருளே, தேடினதார் தாண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். தேடினதார் தாண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். புது எண்ணையால் புது பலனார் புதிய கிருபை புது கவியார் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலமன் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலமன் சேர்த்திடுவீர். கனி செடி நீர் நிலைத்திருக்க கொடியாய் அடியே பகர்ந்தொங்கிட, கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தமை சுத்தம் செய்தீர். யான் முன் செல்லும் வாம் சமூகம் எனக்கு அளித்தம் கிளை பாருதல். உமாது கொலம் தடியும் பன்மயம் தேற்றிடுதே. உமது கொலம் தடியும் பொன்மயம் தேற்றிடுதே. நெருக்கத்திலே உமை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீர். நெருக்கத்திலே உமை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீர். உமது கொலம் தடியும் பன்மயம் தேற்றிடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், நாகர்குணம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். இன்னைக்கு சங்கீதத்துல நாமத்தை குறித்து ஒரு ஸ்டடி. நம்ம ஏற்கனவே நாமத்தை தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். சங்கீதம் 89வது அதிகாரத்துல என்னென்ன நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத ஒரு ஸ்டடி பார்க்கப்படுது. முதலாக நம்ம பார்க்கறது முதல் வசனத்துல கர்த்தரின் கிருபை என்றைக்கு வரும். கர்த்தரின் கிருபை. கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். ஏன் கிருபையை கொடுக்கிறார் நம்ம இங்க பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம் 5வது வசனத்துல கர்த்தாவே. 6வது வசனத்துல கர்த்தருக்கு நிகரானவன் ஒப்பானவன் யார். ஆனா 8வது வசனத்துல வேறு ஒரு நாம வருது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. ஏன் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்டார். நம்பர் 1. அந்த தெரிந்து கொண்ட மக்கள் விரோதமாக சத்ரு கான்ஸ்டண்டா யுத்தத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். கான்ஸ்டண்டா தொடர்ந்து இந்த யுத்தத்துல அவர் பிள்ளைகள் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் சேனையில் கர்த்தர். இங்க ஒரு சாம்பிளாக நம்ம தாவீதை பார்க்கிறோம். தாவீதுக்கு வந்த நெருக்கம் பிரச்சனை வேற யாருக்கு வராது. ஆனா அந்த நேரத்துல எத்தனையோ மரண பள்ளத்தாக்குல பண்ணாரு. ஆனா முதல் வேற வர அது ஜீவனோடு காத்தார். 8வது வசனத்துல சேனையில் கர்த்தாவே. 9வது வசனத்துல தேவரீ. 12வது வசனம் கீ வசனம். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மனும் உம்முடைய நாமம் விளங்க. நாமம் விளங்க. இந்த நாமங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பவர். எல்லாருக்கும் அவங்க பேர் போடணும்னு ரொம்ப ஆசை. என்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டணும். அதுல லைசாண்ட்ரு காட்டேஜ்ல போடணும் அப்படின்னு சொன்னேன். ஏமா அப்பா தான் இறந்துட்டார்ல, கட்டாயம் உங்க அப்பா பேர் போடணும். யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுவேன், யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவ ஆசை போடணும். சரி, அவ ஆசையை நிறைவேற்றிட்டு 15வது வசனத்துல கர்த்தாவே. 18வது வசனம் கர்த்தரால். 26வது வசனத்துல ஒரு வித்தியாசமான பேரை பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்ணன். என் பிதா, என் தேவன். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் சொன்னது. என் தேவனே. யார் சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு தரிசனம் கொடுக்கிறார் தோமா. அந்த கரங்களையும்
இடுப்புலையும் நான் கை போட்டு பார்த்து நம்புவேன். கை போட்டாரு, பார்த்தாரு, ஒரு வார்த்தை வந்து என் தேவனே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ரட்சிப்பின் கண்மணி. 26 இதுவரைக்கும் கர்த்தாவே. 49 ஆண்டவரே. ஆண்டவரே என்றால் என்ன அர்த்தம்னா ஆண்டு கொள்கிறவர், ரூலர். எல்லா ஆள்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல இப்படியாவது நாங்கள் சொல்லி ஜெயிச்சோம். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், சார் எங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க சார். இவன் மேல இருக்கிற அன்புலையா கொடுக்குறாங்க. தம்பி பாவம், லேப்டாப் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற. உனக்கு ஓட்டு போடுறதுக்கு வயசு வந்துருச்சு, நீ லேப்டாப்ல இருந்த வாங்கிட்டு எனக்கு நீ ஓட்ட போடணும். அதுதான் காரணம். இது அன்புனால கிடையாது. இது நம்ம பார்க்கறது ஆளுகை செய்யறது தான் ஆண்டவரை பார்க்கணும். 59வது வசனத்துல கர்த்தார். 52 கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப முடிக்கும் போது சோத்திரத்தோடு முடிக்கிறது. இப்ப நம்ம இங்க பார்க்கறதுல கர்த்தர்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஸ்டடியா பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஃபுல்லா நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தாவே. இந்த கர்த்தர்ங்கிற வார்த்தை கேப்டல் இருப்பாங்க. 2-4 தேவனாகிய கர்த்தர் ஒரு கிரியேட்டர். இந்த தேவனாகிய கர்த்தர்ங்கிறத இங்கிலீஷ் பைபிள்ல, இங்கிலீஷ்ல எபிரேய பைபிள்ல ஜெகோவா, JEHOVAH, ஜெகோவா. ஸ்பெல்லிங் சொல்றேன். ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். JEHORAH, ஜெகோவா. அது எலோஹிம், ELOHIM, எலோஹிம், காட். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, ஜெகோவா எலோஹிம். 2வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் ஜெகோவா எலோஹிம் பூமியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டவர். சிருஷ்டிப்பு, கிரியேஷன். இந்த கிரியேஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த மனிதனாலும் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஒன்னுல இருந்து ஒன்ன கொண்டு வர, ஒரு டெலிபோன்ல இருந்து செல்போனை மாடிஃபை பண்ணி கொண்டாரு. ஆனா ஆண்டவர் தான் கிரியேட்டர். அவர் எதை கிரியேட் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காணக்கூடியது காணக்கூடாது எல்லாமே. என்னை உண்டாக்குனார், உங்களை உண்டாக்குனார். நம்ம ஒரு நாள் மறிப்போம். மறித்து நம்ம மண்ணுக்குள்ள போயிடலாம். மண்ணுக்குள்ள போயிட்டு திரும்ப ஆண்டவனால கிரியேட் பண்ணி ஒரு புதிய ஒரு சரீரத்தை கொடுப்பார். அந்த சரீரம் புதிய வானம், புதிய பூமியில நம்ம ஆளுகை செய்ய போகிறது. இது யாரால தான் முடியும் அப்படின்னா, கிரியேட்டரால தான் முடியும். சரி, ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். அந்த கிரியேஷன்கிறத பொறுத்து. ஒரு ராஜகுமாரன், குட்டி பையன். இந்த ராஜகுமாரனுக்கு எப்பவுமே சின்ன வயசுல ஒரு யாழினா இப்ப அதெல்லாம் கிடையாது, ஒரு வளைவா ஒரு மரம் இருக்கும், அதில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்ஸில் மியூசிக். அந்த பாட்டை கேட்டு கேட்டு தான் அந்த தம்பி தூங்குவார். வளர்ந்துட்டாரு, ஆனால் அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ அவங்க தகப்பனார் ராஜா எப்படியாவது அதை சரி பண்ணுறதுக்கு யாரையோ கொண்டாந்தாங்க. அவங்களால சரி பண்ண முடியும். இப்போ இந்த குட்டி தம்பி ராஜாவாயிட்டார், பெரிய ஆளாயிட்டார். ஒரு வயதானாலும் கதவை தட்டார். சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு நான் ஒரு யாழி செஞ்சு கொடுத்தேன், அது என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிற. ஐயோ, அதுதான் யாராலையும் சரி பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டேன். நான் சரி பண்றேன். என்னங்க நீங்க வயசான ஆளா இருக்கீங்க, உங்களால எப்படி சரி பண்ண முடியாது? அவர் சொல்றாரு, அந்த யாழியை சரி பண்ண கிரியேட் பண்ணது நான் தான். அது எத்தனை மரம், எந்தெந்த மரத்தை நான் எங்க கற்று கொண்டு எப்படி கனெக்ட் பண்ணுனேன், எந்த வரி எழுதுறது எனக்கு எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. ஆமா, அது கீழே தான் கிடக்குது. இவர் அதை போறாரு. ஒரு சில மணி நேரத்தில் இவருக்கு அந்த மியூசிக் சவுண்டு கேட்குது.
தான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன ஒரு சவுண்ட் அவர் கேட்டார், அதே சவுண்ட் வரும். ஒரே சந்தோஷம். சரி, உங்களால் எப்படி முடியும்? நான் தான் கிரியேட்டர். அப்ப இந்த எலோஹிம்ங்கிற காட் யாருன்னா, எலோஹிம்ங்கிறது கிரியேட்டர். இந்த முதலையாக இந்த எலோஹிம்ங்கிற ஒரு வார்த்தையை மோசே வாயில கொடுக்கிறார். மோசே தான் தன் வாயை திறந்து எலோஹிம் அப்படின்னு சொல்றார். இந்த குட்டி பிள்ளை பிறக்கும், அந்த அம்மா சொல்லும், அந்த பிள்ளை பேச தொடங்கும்போது அப்பாவை சொல்லும், அப்பா அப்பா அப்பான்ட்டு. அம்மா யாரை பார்த்து அம்மா அப்படின்னு அப்பான்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய அப்பா அப்படின்னு கூப்பிடும். இதுதான் காட். இந்த 4வது அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 4:1, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்த்தரா, இந்த கர்த்தருங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம். நம்ம எல்லாமே குறைவுள்ளவர்கள், ஆனா ஜெகோவா காட் எலோஹிம் ஃபுல் ஃபார்ம். அப்ப மோசே முதல் முறையாக சொல்லுங்க. இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நீங்க நல்லா தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இந்த ஒரு கோணத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன கோணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப். இந்த கிரியேட்டர் ஒரு பக்கம் இருக்காரு, நம்மெல்லாம் கிரியேஷன்ஸ். நமக்கு அவர் சாயலை கொடுத்திருக்கிறார், தேவ சாயலை உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கணும், அவர் தாம் எப்படி இந்த உலகத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது போல கொடுக்கதான் அவர் சாயல் உண்டாக்கிட்டு பாருங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியில உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் நாசியில அவர் சுவாசத்தை ஊதுகிறார். சுவாசத்தை ஊதுறது குறித்து ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நம்ம ஆஸ்பத்திரியில ஒரு தம்பி வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் மகா அப்பா குட்டி பொண்ணு, அவளுக்கு இந்த கையில பிளாஸ்டர் போடுறதுக்கு நான் அனஸ்தீசியா கொடுத்து ரெடி பண்றேன். அந்த பிள்ளை வாந்தி எடுத்துட்டு எல்லாமே பிரீதிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, மூச்சு நின்றுச்சு. உடனே என் தம்பி வேமா வர்றாரு, வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவர் வாயை அந்த பிள்ளை வாயில வச்சு ஊதுறாரு. ஊத ஊத அந்த பிள்ளைக்கு லங்ஸ் விரியுது அப்படின்னு மூச்சு விடுறான். அவன் மூச்சு விடுறான், எங்களுக்கு நாங்கள் மூச்சு விட்டோம். அவர் அந்த நேரத்தில் இது வாந்தி, நான்லாம் என் வாயை வச்சு இதை செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய சுவாசத்தை இப்போ அந்த பொண்ணை வளர்ந்து என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து இவங்க ஃபுல்லா இந்த குடும்பம், ஆனா அவங்க வந்து எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி இது நடந்த சம்பவம் கற்பனை கதை. சுவாசம், ஒரு மனிதன் ஒரு நாசியில சுவாசத்தை கொடுத்து உயிரை கொடுக்க வைக்கிறார். இது எல்லாராலையும் முடியாது. ஆனா ஆண்டவர் தன் சாயலை உண்டு பண்ணிட்டு ஏதேன்கிற ஒரு தோட்டத்தை வைக்கிறார். ஏதேன்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம், பிளஷர். பிளஷர் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது பிளஷர் கிடைக்கும். நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், 2 நாள் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இது ஒரு டெம்பரவரி. எப்ப இன்னைக்கு ஈவினிங் நான் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஈவினிங் சங்கீதத்துல கண்டினியூட்டி நான் சொல்றேன். அவ என்னுடைய பிளஷர் ஷார்ட் டைம் தான். ஆனா ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வச்சிருந்து 9வது வசனத்துல இந்த மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல வித விருட்சங்களையும் தோற்றத்தின் நடுவிலே வச்சிட்டார். பூமியிலிருந்து முளைக்க பண்ணி, இது 1. 2வது நதியை உண்டாக்குகிறார். த பெஸ்ட் நதி அது என்னன்னா, அதுல வந்து பொன், பித்தலோக், கோமேதகம் இதெல்லாம் எங்க உண்டாகுது? ஃப்ரீயா கிடைக்கு. இதெல்லாம் எதுக்காக உண்டு பண்ணிக்கலாம்? ரிலேஷன்ஷிப். என்னுடைய ஒரு சொந்தக்காரங்க, ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு ஒரு அக்கா கதங்கச்சி 2 பண்றாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அந்த உயிரை சரியா எழுதி வைக்காம அவர் செத்து போயிட்டார். அக்காக்கும் தங்கச்சிக்கும் சண்டை சொத்து வச்சு. எனக்கு என் சைடில் இருக்கிற அந்த பொண்ணு தங்கச்சி, அந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்கா அப்படி கிடையாது, இப்போ ஆவரேஜ் ஃபேமிலியில் இருக்கா. அக்கா மேலே கேஸ் போடுறாங்க. நான் அந்த சொந்தக்காரன், அது என்னைய சித்தப்பா அப்படின்னு சித்தப்பா அப்படின்னு கூப்பிடு. நான் சொன்னேன், ஏம்மா நீ விட்டுக்கூடேம்மா, ரிலேஷன்ஷிப் தான்மா நமக்கு முக்கியம், உறவு தான் முக்கியம், சொத்து முக்கியம் தான் இல்லைன்னு நான் சொல்லணும். ஆனால் உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். அவ
எனக்கு உறவும் வேணும் சொத்தும் வேணும் அப்படின்னா கடைசியில் கோர்ட்டு கேஸு அரெஸ்ட் வாரண்ட் போய் 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 ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை பார்க்க முடியாம ஆயிடுச்சு. இதைத்தான் நான் பார்க்குறேன். எப்படி நான் சொன்னது மட்டும் அந்த பொண்ணு கேட்டது. சரி, நம்ம 2 நாள் சமரசம் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, எனக்கு ஒரு போர்ஷன் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தா அவங்க அப்படி ஒரு அன்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இனி ஆயுசுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது, மூஞ்சி பார்க்க முடியாது. காரணம் அவ்வளவு கேஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம அதான் பார்க்கணும். தேவ நோக்கம் என்ன அப்படின்னா உறவு. சரி, இப்போ முதல் உறவு யாருக்குன்னா ஆதாமுக்கும் கடவுள் உண்டு பண்ணாரு. ஆதாமுக்கு எல்லா மிருகத்தையும் கொண்டாடுறாரு. அதுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாரோ அதான் இருந்துச்சு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பி. மனைவி ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு ஒரு மனைவிங்கிற ஒரு ஏவாளை கொண்டாடுறாரு. ஏவாளை கொண்டாடுறதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவு விழா எலும்புல இருந்து ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுக்குறேன். ஆல் த லிட்டர் நான் சொன்னேன், அனஸ்தீசியால எங்க நாங்க கொடுக்குற அனஸ்தீசியால சிக்கல் ஒரு வாந்தி எடுத்தாச்சுன்னா, ஆனா இங்க ஆண்டவர் கொடுக்குற அனஸ்தீசியால பர்ஃபெக்டா தூங்க வைக்கிறாரு. விழா எலும்புல இருந்து மனுஷி ஏவலை உண்டாக்குறாரு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இப்ப இவ்வளவு நாள் நான் மட்டும் இருந்தேன், என்னை மட்டும் நீ பார்த்துட்டு பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு பெண்ணை கொண்டாடு. இப்ப அந்த பெண் இருக்கா, நீ அவளை பார்க்க போறியா என்னைய பார்க்க? அந்த ரிலேஷன்ஷிப் மனைவி நான் வந்த உடனே உன்னை உண்டாக்கினா வச்சிருக்க போறியா வெறுக்க போறியா? ஒரு கற்பனை கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, அதை சொல்ல போறேன். ஒரு பெண் அவ தன்னுடைய காதலத்தை சொல்றா, உனக்கு என்னைய பிடிக்குமா உங்க அம்மாவை பிடிக்குமா? அவன் என்ன சொல்லுவான், உன்னையத்தான் பிடிக்கும். உடனே சொல்லியிருக்கா அந்த பொண்ணு சொல்றானா, நீ போய் உங்க அம்மா நெஞ்ச வெட்டி அந்த ஹார்ட் எடுத்து எனக்கு கொண்டு வா, அப்ப நான் உன்னை நம்புவேன். இவனும் போறான். அம்மா படுத்திருக்கும் போது அம்மாவை கத்தி வச்சு ஓப்பன் பண்ணி அந்த ஹார்ட்டை வெளியில எடுத்துட்டு போற ஸ்பீட்ல கீழே விழுந்துட்டான். அம்மா சொல்றான், அப்படியே பார்த்துடா, என்னடா அவசரம், கையில எடுத்துட்டு பதறாம போவா, அடிபட்டு போயிருப்பாப்பா, அப்படி பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கதை. ஆனாலும் பாருங்க, அந்த தாய் பையன் கீழே விழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாங்க. இப்ப நம்ம 2 பேரும் தான் இருந்தோம் ஏதேன் தோட்டத்துல, உனக்கு எல்லாத்தையும் நான் உண்டு பண்ணி கொடுத்துட்டேன். இங்க மழை பெய்யல. மழை பெய்யலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் கஷ்டப்பட்டு வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நான் எல்லாம் வேலை செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் தெரியும், என்னுடைய சரீரம் இவ்வளவு வயசாகுது, ஒரு வீக்னஸ் இருக்குது, பேஷண்டோட பேசணும், திரும்ப மறுபடியும் ஒரு 100 கேள்வியை கேட்பாங்க, முதல்ல நான் சொல்லணும், நான் யோசிக்க மாட்டேன். அவன் போகும்போது ஹாப்பியா போகும். அப்ப அந்த ஒரு எஃபர்ட் நான் போட வேண்டியது. ஆனா இங்க ஆதாமுக்கு எந்த எஃபர்ட்டும் பண்ண தேவையில்லை. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு சின்ன ஒரு கொக்கி வச்சுட்டார். 17ஆம் வசனத்துல பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ புசிக்க வேண்டாம். அங்க ஒண்ணு வச்சிருக்காரு, டெஸ்ட். ஏமா டெஸ்ட் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் ஸ்டாலின், அவரை இப்ப அவர் வர்றதுல என் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. எனக்கு இந்த உறவு கட்டாயிடுச்சு. அவர் எங்கிட்ட சொல்றாரு, சார் நான் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரேக் அமைப்பாங்க, பிரேக் ஒர்க் பண்ணுதான், ரைட், நல்லா இருக்கு. அப்புறம் நான் ஒரு ஸ்பானர்ஸ் எல்லாம் கையில் வச்சிருப்பேன். அப்புறம் ஒவ்வொரு டயரா தட்டி 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 தேய்ப்பாங்க, எந்த டயர்லையாவது யார் கம்மியா இருக்கான்ட்டு ஃபுல்லா ஒரு சர்வே. அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். மற்ற டிரைவருக்கு மட்டும் நான் 1/4 மணி நேரம் முன்னாடி நான் ஓட்ட போற பஸ் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் சொல்றேன். இது எதுக்காக அவர் செய்யறாருன்னா, போற வழியில இருந்து பிரச்சனை வரக்கூடாது. ஆனா ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக ட்ரீ ஆஃப் லைஃப், நன்மை தீமை 2 வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு தலைப்பு சொல்றேன், நீங்க காட்ஸ் ஓன் மைண்ட். காட்ஸ் ஓன் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு ஒரு மனது அப்படின்னு இருக்குது. இந்த மனதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி. அந்த நீதி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மகிமைப்படும். இது என்னன்ற நான் சொல்றேன். இப்ப ஒரு பையன் இருக்கான், அவன் டாக்டர்னு ஆசை, சரியா? அப்ப அவன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடினமா முயற்சி பண்ணணும்.
சரியான டைரக்ஷன் ஆஃப் போகணும். என்னுடைய சகலப்பாடி ஒரு டாக்டர், அவர் கன்னியாகுமரியில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க. அவர் டாக்டர் பாபுராஜ். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்து அவர் சொல்றாரு, நான் எப்படி படிச்சேன்னு தெரியுமா? நான் சொல்றாரு, இவ்வளவு கிலோக்கா பேப்பர் வாங்கியிருக்காரு. அந்த பேப்பர்ல அவர் என்ன செய்வார்னா, திரும்ப 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 ஒரு 10 பாயிண்ட் வந்தோன்னா அந்த 10 பாயிண்ட் கட கட கட. சரி, அடுத்து மேக்ஸ். ஒவ்வொரு சம்மா இவர் அந்த நோட்ஸை பார்க்க மாட்டாரு, எழுதி 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 பார்ப்பாங்க. கடைசியில் சொல்றாரு, 12 கிலோக்கு நான் அந்த பேப்பரை போட்டேன் அப்படிங்கிறாரு. அது போல சரியான டைரக்ஷன்ல போறியா, பரீட்சை இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை பலமுறை சொல்லுவேன், திரும்ப சொல்றேன். அம்மா, டே தம்பி போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாடா அப்படிங்க. கத்திரிக்காய் நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு தெரியும். நீங்க ஒரு 4 சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தா அம்மா சபாஷ் சொல்லுவாங்க. அறிவு இல்லை, ஆளு வாட்டை இருக்கு, சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு. அதுபோல நம்ம படிச்சிருக்கோமா படிக்கலையாங்கிறது பரிச்சு வச்சா தான் தெரியும். அதுவரை நினைப்போம் அது பழைய அடிகள் தூட்டுக்கிட்டு நான் சூப்பர் மார்க் வாங்குறேன். ஆனா ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் இந்த ரிசல்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் இந்த ஆதாம ஃபெயில் ஆக்கிட்டார். ஏன் ஃபெயில் ஆக்கிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ சாப்பிட்டார். இப்போ எங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும், நிறைய கொஸ்டின் இருக்கும். அதில் மெடிக்கல் காலேஜில் 60% மார்க் வாங்க, 60% மார்க் வாங்கினா தான் நான் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் ஆதாமுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் ஃபெயில். அது அவருடைய பிரெயின், அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை. ஏன்னா அவர் சொரூபத்தை கொடுத்துட்டாரு, நாசி வந்து சுவாசத்தை கொடுத்துட்டாரு. இப்ப ஏதேங்கிற ஒரு பிளஷர் தோட்டமான இடத்துல நீ இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு தான் டெஸ்ட். ஆனா என்ன ப்ரூவ் பண்ணிருச்சுங்கிறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனம் வந்து ஆழமான ஒரு வசனம். எடுத்துக்கொள்ளுமா? யாத்ராகமம் எடுத்துக்கோங்க, 29வது அதிகாரம் 46வது வசனம். 29:46. தங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி. இப்போ ஆண்டவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா சில சூழ்நிலைகள் அப்படி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குளோரி பிரேயர் ஹால் உங்களுக்கு தெரியுமா? எஸ் தெரியும். எங்க ஆஸ்பத்திரி கீழே அங்க ஒரு எலி செத்து கிடக்குது, நாத்தம் தாங்க முடியல, அப்படி ஒமட்டுது. நமக்கு நம்மளால அங்க போய் பிரேயர் நடத்த முடியுமா? முடியாது. சரி, அந்த எலி செத்து போன எலி, ஐயோ நம்ம குளோரி பிரேயர் ஹால்லையா இருக்கிறோம், நமக்கு இருக்கக்கூடாது, வெளியே போகணும் அது நினைக்கணும், அதுதான் போக முடியாது. ஆனா அதை தூக்கி வெளியே போட்டு கொஞ்சம் வாசனை எல்லாம் போட்டு பினாயெல்லாம் போட்டா தான் மனுஷங்க அங்க போக முடியும். அது போல ஆண்டவர் சொல்றாரு, நான் நடுவிலே உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறார்னா, தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்போவனேன நான். எகிப்துங்கிறது ஒரு இரும்பு காலவாயின்னு சொல்லி பைபிள் சொல்லு. அங்க பார்வோன் எவ்வளவு கொடுமைப்படுத்த பண்றான். ஆனா பார்வோனை விட பெரிய கடவுள் அவர்களை விடுதலை கொடுத்து, நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நாலேஜ், நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வெளிப்பாடை அவர் கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 3:22. இங்க ஒரு நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கைய ஆண்டவர் கொடுத்துட்டார். பார்த்துக்கமா? பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மை ஓர்ப்பான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்று. இப்ப அவன் பாவியா மாறிட்டான். பாவியா மாறின ஆதாம எங்க வச்சிருக்க முடியாது. எப்படி ஒரு செத்து போன எலி இருக்கிற இடத்துல நம்மளால இருக்க முடியாதோ, பாவம் செய்த ஆதாமோட ஆண்டவர் இருக்க முடியாது. இப்ப இந்த 2வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கணும். ஆதாம் ஒரு இன்னசென்ட் மேன். இன்னசென்ட் ஆனது
கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன். நம்மள மாதிரி மோசமானங்கள உலகத்திலே பார்த்துட்டு வெளியிலன்னா ஒரு ஆக்டிங் போட்டுக்கிறோம், நான் நல்லா நினைச்சு. ஆனா நம்ம மோசமான ஆனா ஆதாம் பாவம் பிரவேசிக்கல. மனைவி ரொம்ப இன்னசென்டா, ஆனா இன்னசென்டா இருக்கிறத வச்சு ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். அந்த டெஸ்ட்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளஷர் எந்த தோட்டத்துல ரொம்ப அருமையாக இருந்துச்சோ அந்த தோட்டத்திலிருந்து 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 22, கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி 24 பிறகு அவர் மனுஷனை துரத்தி விட்டு நீ உள்ள வர முடியாது ஆக்கிட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 89வது அதிகாரத்தில் உங்களுடைய நாமத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. இங்க தாவீதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீர் ஐயா. தாவீது பாவம் செய்தான், அவனை அந்த இடத்திலிருந்து துரத்தினீர். ஆனாலும் கிருபை கொடுத்து பரிந்தும் தாவீதை காத்தீர் ஐயா. அதுபோல் எங்களுக்கும் கிருபை கொடுத்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி நாங்கள் எங்கள் கடைசி மூச்சு வரை நாங்கள் தொடர்ந்து ஓட கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.